ஹலோ நம்ம வீட்டில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் ஒயர் சைஸை எப்படி செலக்ட் பண்ணுறது, அது எவ்வளோ ஆம்ஸ் ரேட்டிங் தாங்கும் அப்படின்றது பார்க்கலாம். எலக்ட்ரிக்கல் ஒயர் சைஸை ஸ்கொயர் எம்எம், டயாமீட்டர், ஏடபிள்யூஜி 3 பாராமீட்டர்ஸில் குறிப்பிட்றாங்க. நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துறது ஸ்கொயர் எம்எம் தான். இந்த எலக்ட்ரிக்கல் ஒயரில் என்னென்ன சைஸஸ் இருக்குன்னா 0.5, 0.75, 1.5, 2.5, 4, 6, 10 வரைக்கும் 1625 டேபிள்ஸ். அதை எப்படி நம்ம ஈஸியான மெத்தடில் கால்குலேட் பண்ணலாம்னா 0.5லேருந்து 6 ஸ்கொயர் எம்எம் வரைக்கும் இன்ட்டு 6 மல்டிப்ளை பண்ணாக்கா அதோட ஆம்ஸ் ரேட்டிங் கிடச்சிரும். 10, 16, 25 எல்லாமே இன்ட்டு 5ஆல் மல்டிப்ளை பண்ணாக்கா அதோட ஆம்ஸ் ரேட்டிங் கிடச்சிரும். நம்ம மல்டிப்ளை பண்ண வேல்யூ எல்லாமே காப்பர் ஒயர்ஸ்க்கு மட்டும்தான், அலுமினியம் ஒயருக்கு தனி. 1.5லேருந்து 6 ஸ்கொயர் எம்எம் வரைக்கும் இன்ட்டு 5ஆல் மல்டிப்ளை பண்ணாக்கா அலுமினியம் ஒயரோட ஆம்ஸ் ரேட்டிங் கிடச்சிரும். 10 ஸ்கொயர் எம்எம், 16 ஸ்கொயர் எம்எம், 25 ஸ்கொயர் எம்எம் இன்ட்டு 4ஆல் மல்டிப்ளை பண்ணாக்கா அதோட ஆம்ஸ் ரேட்டிங் கிடச்சிரும். நம்ம கண்டுபிடிச்ச ஆம்ஸ் ரேட்டிங் எல்லாமே +3 ஆம்ஸ் காப்பர் ஒயர் தாங்கும், +2 ஆம்ஸ் வந்து அலுமினியம் ஒயர் தாங்கும். இந்த சைஸ் ஸ்கொயர் எம்எம் உள்ள ஒயர்ஸ் எல்லாமே அது ஒரு ஃபுல் லோட் கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டி கொடுத்து வச்சிருக்காங்க. ஒவ்வொரு பிராண்டை பொறுத்து ஆம்ஸ் ரேட்டிங் வந்து சேஞ்ச் ஆகுது. வீட்டோட லோடை பொறுத்து தான் எந்த ஒயர் செலக்ட் பண்ணுறதுன்றது கண்டுபிடிக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு கிச்சன் போஸ்டில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் ஓவன் 2000 வாட்ஸ் எடுக்குதுன்னு வச்சுப்போம். இந்த 2000 வாட்ஸோட ஆம்ஸ் ரேட்டிங் எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா I = P/V × cos π. எஃபிஷியன்சி இதில் ஆட் பண்ண தேவையில்ல, மோட்டருக்கு மட்டும் ஆட் பண்ணால் போதும். வாட்ஸ் / 184 இந்த நம்பரை டெபிட் பண்ணாக்கா நமக்கு ஆம்ஸ் ரேட்டிங் கிடச்சிரும். 2000 / 230 வோல்டேஜ் × 0.8 பவர் ஃபேக்டர். இதை நம்ம கால்குலேட் பண்ணாக்கா 10.869 ஆம்ஸ் ரேட்டிங் வருது. கிடைச்ச இந்த ஆம்ஸ் ரேட்டிங்கை 1.25% ஃபியூச்சர் லோட் ஆம்ஸோட நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணாக்கா 13.586 ஆம்ஸ் ரேட்டிங் கிடைக்குது. நம்ம அப்ராக்சிமேட்டாக 14 ஆம்ஸ் எடுத்துக்கலாம். இந்த ஆம்ஸ் ரேட்டிங்க்கு எந்த ஒயர் நம்ம சூஸ் பண்ணலாம்னா 2.5 ஸ்கொயர் எம்எம் ஒயர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்ச ஒயர் எவ்வளோ ஆம்ஸ் ரேட்டிங் தாங்கும் அப்படின்ற கால்குலேஷனை வச்சு அடுத்தடுத்த லோட் வாட்ஸ்க்கு எல்லாமே என்ன ஒயர் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்றது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 800 வாட்ஸுக்கு கீழே இருக்கிற லோடுக்கு எல்லாமே 1 ஸ்கொயர் எம்எம் ஒயர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். 800லேருந்து 1500க்கு 1.5யும், 1500லேருந்து 1500க்கு 2.5யும், 2500லேருந்து 3500க்கு 4 ஸ்கொயர் எம்எம்மும், 3700லேருந்து 5000 வாட்ஸுக்கு 6 ஸ்கொயர் எம்எம்மும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அலுமினியம் ஒயருக்கு 2000 வாட்ஸ்லேருந்து 3000 வாட்ஸுக்குள்ள 4 ஸ்கொயர் எம்எம்மும், 3000லேருந்து 5000 வாட்ஸுக்கு 6 ஸ்கொயர் எம்எம்மும் நம்ம பயன்படுத்திக்கலாம். வாட்ஸ் ரேட்டிங்கை வச்சு எந்த ஸ்கொயர் எம்எம் ஒயரை நம்ம செலக்ட் பண்ணுறதுன்றது சிங்கிள் பேஸ் சர்வீஸ்லையும் 3 பேஸ் சர்வீஸ்லையும் ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். சிங்கிள் பேஸ் மோட்டருக்கும் 3 பேஸ் மோட்டருக்கும் இந்த ஒயர் கால்குலேஷன் மெத்தட் பயன்படுத்தக்கூடாது. 3 பேஸ் சர்வீஸோட மெயின் லைன் ஒயர் அண்ட் கேபிள் ஒயருக்கு பயன்படுத்தக்கூடாது. கண்டுபிடிச்ச ஒயர் சைஸ் கால்குலேஷன் எல்லாமே அப்ராக்சிமேட்டான வேல்யூ தான், அக்யூரேட்டான வேல்யூ கிடையாது. ஒயரோட லென்த்தை பொறுத்தும் ஒயரோட ஏரியாவை பொறுத்தும் ஒயரோட சைஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும்.